மகர ராசி மகர லக்ன ஆண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற திரும்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படிங்கிறது ஒரு சனியுடைய ராசி. ஒரு இலக்கற்ற ஒரு படகு தத்தளிச்சுக்கிட்டு ஒரு படகுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறு துடுப்பு கிடைச்சா அதை எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கரை சேருவாங்களோ அந்த சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு சிறு உதவி கிடைச்சா கூட, அந்த ஒரு சிறு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்புக்குள்ளே போய் அந்த வாய்ப்பை மிக 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 சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அடி ஆழம் வரைக்கும் உள்ளே போய் அதை கற்றுக்கிட்டு, ஏன்னா அதுக்கு அந்த 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 மகர ராசிக்குள்ளே ஒரு தாய்மை இருக்கும். கண் கலங்கிடுவாங்க பேசிகிட்டு இருக்கும்போது கண் கலங்கிடுவாங்க. அது நடிப்பு இல்லை, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நடிப்பாங்க, அப்படியே கண் கலங்கிடுவாங்க. அதே போல் அன்பின் பெயரால் ரொம்ப சுலபமாக ஏமாற்றப்பட்டுருவாங்க. ஏன்னா இவங்க அன்புக்கு ஏங்குறவங்க, அந்த அன்புக்கு ஏங்கும்போது என்ன ஆகும்னா அந்த அன்பே இவங்களுக்கு பாய்சனாக மாதிரி, இந்த அன்புனாலே இவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இது அன்புனாலே வேதனைப்பட்டுருவாங்க. அன்பு அந்த அளவுக்கு கொடிய விஷயங்கள். வணக்கம். இன்னைக்கு நாம மகர ராசி மகர லக்ன ஆண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற திரும்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படிங்கிறது ஒரு சனியுடைய ராசி. இங்கே குரு நீசமாகி செவ்வாய் உச்சமாகிறார். இப்போது இயல்பாகவே இந்த மகர ராசி ஆண்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப சிறு வயதுலேருந்தே இருக்கும். இந்த வாழ்க்கையில் பணத்தை எப்படியா சம்பாதிச்சிடணும், இந்த பணம் தான் நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க போகுது. பணம் இல்லைன்னா நம்ம மனுஷன் மதிக்க மாட்டாங்க. பணம்னு, ஆனால் நேர்மையான வழியில். ஏன்னா சனி அப்படிங்கிறப்போ நேர்மைக்கு காரகன். இவங்களால் குறுக்கு வழியில் ஒன்று யோசிக்க முடியாது. யாரையாவது அடித்து பிடுங்கலாமா, யாரையாவது ஏமாற்றி சாப்பிட்லாமான்ற எண்ணம் இருக்காது. ஆனால் கடுமையான உழைப்பாளிகள், மிக மிக கடுமையான உழைப்பாளிகள். அதாவது இந்த அளவுக்கு ஒரு உழைப்பை தர முடியுமானா அதை விட அதிகமான உழைப்பு தருவாங்க. வெரி கேரியர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தந்தையோட அனுகிரகம் இருக்காது. தந்தையை விட்டு பிரிந்து இருக்கிறது, தந்தையால் எந்த வகையில் சப்போர்ட் பண்ண முடியாது இருக்காது. தந்தையை மிக சிறு வயதில் இழந்தவர்கள் இப்படி இருக்கும். அப்போ நமக்கு அப்பா சப்போர்ட் இல்லை, நம்ம தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன், நாம் தான் சம்பாரித்து எல்லாருக்கும் கொடுக்கணும், நாம் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மிகச்சிறு வயதிலே இவங்களுக்கு இருக்கும். அப்போது இவங்க தான் எடுத்துக்கொண்ட துறையில் முதல் ஆளாக வந்துடணும். ஒரு இலக்கற்ற ஒரு படகு தத்தளிச்சுக்கிட்டு ஒரு படகுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறு துடுப்பு கிடைச்சா அதை எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கரை சேருவாங்களோ அந்த சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு சிறு உதவி கிடைச்சா கூட, அந்த ஒரு சிறு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்புக்குள்ளே போய் அந்த வாய்ப்பை மிக 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 சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அடி ஆழம் வரைக்கும் உள்ளே போய் அதை கற்றுக்கிட்டு, அதை தெரிஞ்சுக்கிட்டு, அதை புரிஞ்சுக்கிட்டு, அதில் எத்தனையோ அவமானங்களை சந்தித்து கீழே விழுந்து எழுந்து எங்கெல்லாம் கற்றுக்க முடியுமோ அங்கெல்லாம் கற்றுக்கிட்டு, எங்கெல்லாம் குனியணும், எங்கெல்லாம் நிமிரணும், எங்கெல்லாம் பணியணும், எங்கெல்லாம் நிமிரணும், எல்லா சூட்சுமங்களையும் கற்றுக்கிட்டு, அத்தனையும் கற்றுக்கிட்டு அந்த துறையில் மிக பெரிய ஜாம்பவனாக வந்துடுவாங்க. மகர ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். அப்போ அவருடைய வாழ்க்கையவே நீங்கள் மகர ராசிக்கு ஒரு அடையாளமாக, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் சந்திக்காத அவமானங்கள் இல்லை, அவர் அனுபவிக்காத வேதனைகள் இல்லை, வலிகள் இல்லை, நம்பிக்கை துரோகங்கள் இல்லை. அத்தனையும் கடந்து இன்றைக்கும் தன் துறையில் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பிடிவாதத்தோடு உழைச்சிக்கிட்டு இருக்காரு, ஜெயிச்சுக்கிட்டும் இருக்காரு. எத்தனையோ கசப்புகளை மறந்து, எத்தனையோ பேரை மன்னித்து, எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்து, இவர் பேர் சொல்லி எத்தனையோ பேர் சம்பாதிச்சு இன்றைக்கி பெரிய இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க. பட் இன்னமும் அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது. அதுதான் மகர ராசியுடைய மேன்மையான குணம். மன்னிப்பதும் மறப்பதும் மீண்டும் அவர்களுக்கு நல்லது செய்வோம் என ஒரு உன்னதமான உயர்வான எண்ணம் கொண்டது தான் இந்த மகர ராசி மகர லக்ன ஆண்களுடைய குணாதிசயமே. அப்படிப்பட்ட மகர ராசி மகர லக்ன ஆண்களுக்கு எப்போதும் வெற்றி. ரெண்டாவது, இவங்ககிட்ட ஒரு தாய்மை உணர்வு இருக்கும், ஒரு அன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். அதே போல் அன்பை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். பெரிய குழந்தைகள் மீது பெரிய அன்பு இருக்கும். பெரும்பான்மையான மகர ராசி அன்பர்கள் ஆண்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு மிகப்பெரிய உயரம் தொடுவாங்க. அதே போல் ரசனை இருக்கும், இசை மீது ஆர்வம் இல்லாத ஒரு ஒரு மகர ராசி அன்பரே இல்லைன்னு சொல்லுவோம். ரசனைக்கு ரசனை, உழைப்புக்கு உழைப்பு, வேகத்துக்கு வேகம், தாய்மை உணர்வுக்கு தாய்மை உணர்வு, கண்டிப்புக்கு கண்டிப்பு. இவங்களை வச்சு சம்பாதிச்சு மற்றவங்க பெரிய ஆளாயிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க உழைப்பின் பலன் பலருக்கு போய் சேரும். குடும்பத்தை ஆதரிக்கிறது, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, பங்காளி, நண்பன், எல்லாருக்கும் செய்கிறது. எடுத்துக்கங்க, பார்த்துக்கலாம். எனக்கு இருக்குது, நிறைய இருக்குது. நான் சம்பாரிச்சுக்குவேன், நான் நல்லா இருந்துக்குவேன். நீங்கள் இப்போ வேணுமா, உதவி வேணுமா வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கமெண்ட்ஸில் தெரிவிங்க.
மற்றவர்களுக்காக இறக்கப்படாத மகர ராசி மகர லக்னத்து ஆண்களே இல்லைன்னு டக்குன்னு உதவி பண்ணிடுவாங்க. எத்தனை முறை உதவி கடல் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த 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 மகர ராசிக்குள்ள ஒரு தாய்மை இருக்கும். கண் கலங்கிடுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது கண் கலங்கிடுவாங்க. அது நடிப்பு இல்லை, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நடிப்பாங்க, அப்படியே கலங்கிடுவாங்க, கண் கலங்கிடுவாங்க. அதே போல ஒன்றை அப்படியே அழகா ஒரு அவங்க 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 கடந்து வந்த பாதையை ஒரு கதை போல சொல்லும் போது அது கேட்க இனிமையா இருக்கும். ஒரு மகர ராசிக்காரர் பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு கதை போல சொல்லுவாங்க, ஒரு காட்சிப்படுத்தி சொல்லுவாங்க, ஒரு அழகா ஒரு ஸ்டோரி போல சொல்லுவாங்க. பேச்சு திறமை, கம்யூனிகேஷன் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை மிகப்பெரிய போர்க்களம். அது உயர 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 எதிர்ப்புகள் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதிர்ப்புகள் சம்பாதிக்கிறாங்க. இவங்க திமிர் பிடிச்சவங்களும் இல்லை, இவங்க ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப எளிமையானவங்க, சிம்பிளானவங்க. எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் எளிமையாக இருக்க தெரியும். ஆனால் இவங்களுடைய வெற்றி மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரிய தவிர அந்த வெற்றிக்கு இவங்க என்னெல்லாம் இழந்திருக்காங்க, எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மிதி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ முதுகில் குத்து வாங்கியிருக்காங்க யாருக்குமே தெரியாது. ஜெயிச்சிட்டான்ற மட்டும் தெரியும். அந்த பொறாமையின் வெளிப்பாடாக அவரை டீக்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா சூழ்ச்சியும் எல்லா பாலிடிக்ஸும் நடக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் அரசாங்கத்தை எதிர்ப்பு சம்பாதிச்சிருவாங்க. அரசாங்கத்துடைய உதவிகள் கிடைக்காது, இல்லை அரசாங்கத்தின் மூலமாக இவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். அதே போல் அன்பின் பெயரால் ரொம்ப சுலபமாக ஏமாற்றப்பட்டுருவாங்க. ஏன்னா இவங்க அன்புக்கு ஏங்குறவங்க. அந்த அன்புக்கு ஏங்கும் போது என்ன ஆகும்னா அந்த அன்பே இவங்களுக்கு பாய்சனாக மாதிரி இந்த அன்புனாலே இவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த அன்புனாலே வேதனைப்பட்டுருவாங்க. அன்பு அந்த அளவுக்கு கொடிய விஷயம் இவங்களுக்கு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இயல்பாகவே உணவு பிரியர்கள் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, ஆனால் ருசியாக சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க. டயட் கான்சியஸாக இருப்பாங்க, கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் தன்னுடைய துறையில் நாம் தான் கிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைச்சா மட்டும் பத்தாது, அதில் நம்பர் 1 இருக்கணும். அப்போ தான் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே போல் மகரம் நிச்சயமாக சிகரம் தொடும். தன் கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சியை உயிராக போற்றி பேணி பாதுகாக்காத மகர ராசி மகர லக்னத்து ஆண்களே இல்லை எனலாம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிக்காவே விட்டு கொடுத்துருவாங்க. வேணுமே எடுத்துக்கக்கா, வச்சுக்கக்கா, வச்சுக்கண்ணே, தம்பி வச்சுக்க, அண்ணன் பார்த்துக்கிறேன். இந்த படிக்காதவன் படத்தில் தம்பி பஸ் ஏற்றி விட்டுட்டு தம்பி பஸ் ஏற்ற வந்திருப்பார். அப்போ பஸ்ஸில் ஏறிட்டு ரஜினிகாந்த் அப்படியே கையில் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுப்பார்ல, வச்சுக்கோன்னு. தம்பி நல்லா இருக்கணும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் ஆளாக வருவார் இல்லையா. அது எல்லாமே இந்த மகர ராசி தான். மகராசி ஆண்கள் தன்னுடைய இணையருக்காகவும் தன்னுடைய காதலிக்கிற பொண்ணுக்காகவும் இல்லை தன்னுடைய அக்கா அண்ணன் தங்கச்சிக்காகவும் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. தனி மரமாக நிற்பாங்க. ஆனால் அப்போதும் விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் ஜெயிக்கிறது எல்லாமே இந்த மகர ராசி மகர லக்னம் தான். ஒரு மகர ராசி ஆளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வீடு, வாசல், சொத்து, சுகம் இதன் பொருட்டு கண்டிப்பாக ஒரு மனவேதனை அனுபவிச்சிடுறாங்க. டாக்குமெண்ட் இஷ்யூ. அதே போல் இவங்களுக்கு படிப்புங்கிறதே ஒரு மிகப்பெரிய போராட்டம். தானே சம்பாதிச்சு படிக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் மகர ராசி மகரத்தில் இருப்பாங்க. இல்லைன்னா அந்த படிப்பு முடித்த உடனே வேலைக்கு போகிறது, இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேலைக்கு போகிறது. ஏன்னா பணத்தை பார்க்கணும், படிப்புங்கிறதே பணத்துக்காக தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. எதையாவது செஞ்சு அந்த பணம் சம்பாதிக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இயல்பாகவே பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுடைய அன்பு இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சமயங்களில் அந்த பெண்களுடைய அன்பே இவர்களுக்கு பாதகமாகவும் அமைஞ்சும். இவங்களோட நட்பு வட்டம் மிகப்பெரியது. அந்த நட்பு வட்டம் பெரும்பாலும் இவர்களை பயன்படுத்தி கொண்டே தான் இருக்கும். இவங்களும் அந்த நட்புக்கு பயன்பட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர இவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாரும் நிற்க மாட்டாங்க. ஆனால் அப்போதும் திருந்தாத ஜென்மங்கள் யாருன்னா இந்த மகர ராசி மகர லக்னம் தான். பரவாயில்ல, நமக்கு ஹெல்ப் பண்ணல, ஆனால் நாம் ஹெல்ப் பண்ணணுன்னா ஹெல்ப் பண்ணிடுவாங்க. பழைய யோசிச்சு பார்த்து நம்ம தனிமரமாக நின்னமே நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையே அவங்கள யோசிக்க முடியாது. ஆனால் அந்த மனவேதனையும் அந்த ஏக்கமும் அந்த ஏமாற்றமும் அவங்க மனசில் இருக்கும். ஆனால் ஓகே, திருப்பி ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணிடுவாங்க. பயணங்களை ரொம்ப விரும்புவாங்க. ஒரு இடத்துல அவங்கள இருக்கவே முடியாது. ஏன்னா மன அழுத்தத்தின் உச்சம் மகர ராசி மகர லக்னம்ங்கிறது மன அழுத்தம், மன போராட்டம், மன வேதனை, மன குமுறுகளின் உச்சம். அப்போ ஒரு இடத்துல அவங்களும் இருக்க முடியாது. எங்கேயா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வண்டியில் போய்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல கார் வேணும், நல்ல போக்குவரத்துக்கு ஒரு வண்டி வேணும். அந்த பயணம் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனையுமே அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. நல்ல காரு, நல்ல பைக்கு, போகணும் வரணும் அப்படிங்கிறதுல. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை ஒரு வாய்ப்பு தான், ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே போல் தன்னை மெருகேற்றிக் கொள்வது, தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிறது, அந்த துறைக்கு தன்னை ரொம்ப முக்கியமானவனாக, தனக்கு அந்த துறைக்கு ரொம்ப பொருத்தமானவனாக தன்னை உருமாற்றி கொள்றது இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல. நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் என்னை எதிரையும் மாற்றிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிறது ஒரு தவறான ஆட்டிடியூட்.
இவங்களுடைய வாழ்க்கை முறை, இவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை வந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். மகர ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பிற்கே அலாதியானது. ஒன்றில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தன்னை எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிறது, தன்னை எந்த அளவுக்கு மெருகேற்றிக்கிறது, தன்னை எந்த அளவுக்கு அந்த வெற்றிக்கு தகுதியான ஆக்கிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது. ரெண்டாவது, தனக்கு என்ன வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் தலையை விடுறது நோ. ஒன்று, நம்ம சித்தார்த்த அபிமன்யு சொல்லுவார் இல்லையா, தனி ஒருவன் படத்தில், என் வாழ்க்கையில் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஐடியாவே என்னுடைய மொத்த வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டு அதில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. அதே தன் வாழ்க்கையாக மாற்றுவாங்க. அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு அதில் அந்த துறையின் உச்சத்தை அடையிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருவாங்க. இவங்க இந்த சொல்லுவாங்க இல்லையா, மற்றவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது யார் வந்து உழைக்கிறானோ அவன் தான் உச்சத்துக்கு போவான்னு. அது எல்லாமே மகர ராசி தாங்க. தூக்கமே வராது, அப்படியே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உழைக்க 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 தன் துறையில் மற்றவர்களை விட ஒரு படி மேலே போயிடுவாங்க. ஒரு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. ஒரு சிறு அவமானமாவது அடைஞ்ச பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு பெரிய கேரியர் உச்சத்துக்கே போகிறாங்க. அப்போது ஒரு மகர ராசி ஆண் ஒரு அவமானத்தை சந்திக்கிறாரு, ஒரு பெரிய மனவேதனை சந்திக்கிறாருன்னா கவலையப்படாதீங்க, அது சந்தோஷப்படுங்க. ஒரு மனவேதனை, ஒரு கசப்புக்கு அப்புறம் தான், ஒரு அவமானத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய கெரியர் உச்சத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, மிகப்பெரிய வாழ்க்கையை வெற்றி சொல்ல போகிறீங்க. நிச்சயமாக மகர ராசிங்கிறது சிகரம் தொடக்கூடிய ராசி. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், உங்களுடைய வெற்றிக்கான சூத்திரங்கள் என்னென்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அது என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். நன்றி.